எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எக் டோஸ்ட் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். காலையில் ஒரு 2 எக்கும் ஒரு 10 நிமிஷம் டைமும் இருந்தால் போதுங்க. இந்த சிம்பிளான ரெசிபி நம்ம பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பாதி உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்திக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். இப்போ இது கூட ஒரு கேரட் நீல நீளமாக துருவி வச்சுருக்கு, அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு பாதி குடமிளகா அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இந்த காய் வேகிற வரைக்கும் வைக்கலாம். இப்போ காயெலாம் நல்லா வெந்துருச்சுங்க. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 முட்டையை சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஃப்ளஃபியாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் அதையும் சேர்த்திக்கலாம். இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளி பழம் அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். இதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்தோம்ல காய், அதையும் இது உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் உள்ளே சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடான உடனே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை வெஜிடபிள்ஸ் எல்லாம், அதை இது உள்ளே சேர்த்திக்கலாம். இதை நல்லா ஒரு டைம் இப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் காய்கறிகள்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும், இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக இருக்கும். இப்போது இதை மூடி போட்டு ஒரு பக்கம் வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேன்லேருந்து டைரெக்டாக பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம திருப்பி போட வச்சுல இது பிய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அந்த பேனில்
நம்ம அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கதை இப்போ திருப்பி போட போகிறோம். இதை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த சைடு வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.